ஓகேவா? ஆனா ஒரு ஹீரோ கிடையாது. தான் பொண்ணு வயசுல இருக்கிற ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதனாலேயே செத்துடுறாரு. சொல்லு. டாக்டர் பொண்ணு வயசுல இருக்க பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாரு, அதனால செத்துடுறாரு. So medical miracle. It's yes. Wow, சத்தியமாங்க. Hey, ரஜினி சார், hey, it's what a brilliant. Wow. பண்ணிருக்கீங்க. Mind blowing. எப்படிங்க? கரெக்ட். கை தட்டணும் அப்படின்னு சொல்லி சூப்பருங்க. ஐ படம் பிடிக்குமா? அதுல இவங்க ஆள் ஒருத்தர் நடிச்சிருக்காரு, அதனால தெரியும் நினைக்கிறேன். அவர் பேர் என்ன? அவர் பேரு வில்லன் பேரு எதுக்கு இப்ப நீங்க ஒரு இனத்தை அப்படியே பிரிக்கிறீங்க? ஐயோ நான் வந்து ஏதோ ஜாலியா சொல்ல வந்தேங்க. ஏங்க ஒரு நிமிஷம், என்ன ஜாலியா ஏதோ சொல்ல வந்தா சண்டை மூட்டி விடுறீங்க? நோ நோ நோ, ஐ எம் ஆல்சோ ஃப்ரம் கேரளா. கோழிக்கொண்டே அடுத்த படம். அந்த அடுத்த படத்தை கோழிக்கொண்டே புட்டுக்கல்ல காலிக்கட்டுன்றது நார்த்ல இல்ல, கல்கட்டா. ஓகே, நார்த் இந்தியா எல்லாமே பாருங்க. ஏன் கிடையாது? கொல்கட்டா எங்க இருக்கு? ஈஸ்ட் இந்தியா. கங்குலி எல்லாம் விளையாடுவாரு. இங்கதானே இருக்குது. சவுத் இந்தியான்னு சொல்ற மாதிரி சிஎஸ்கே தாண்டா எல்லாம் நார்த் இந்தியன் தாங்க அப்படின்னு சொல்லி நாங்க அப்படிதான் இருந்தோம். பான் கோழிக்கோடை தான், கோழிக்கொண்டே, brought up in சென்னை. அப்படி அதனால கேரளா பேசிக்கலி. நான் பிறந்த போய் கூட்டு வந்துட்டாங்க. ஸ்கூல் தமிழ் தான், அதனால மலையாளம் மட்டும் தெரியும். மலையாளமும் தெரியும். ஓகே, ரொம்ப ஜாலியா போயிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல ஜோ பத்தியும் ஒரு சில விஷயங்கள் பேசணும். ரெண்டு அப்டேட். எதுக்கு வந்தேன்னு தெரியாம படத்தை கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கேனே அப்படின்றான். ஓகே, ஸோ இல்ல இந்த அடுத்த அப்டேட் எல்லாம் கேட்கணும்னு நினைச்சேன். எடுத்து கோழி கொண்டு அடுத்த படம் நீங்க, அது என்ன அப்டேட்டுங்க? கோழி பண்ண சரதர்னு சொல்லி சீனு ராமசாமி சார் டைரக்ஷன்ல படம் பண்றேன். ஸோ அதோட ஷூட் இந்த படம் ரிலீஸ் ஆன உடனே ஸ்டார்ட் பண்றோம். ரிலீஸ் ஆன உடனே எத்த பத்த மேட்ரு இது அசால்ட்டா போற போக்குல. சோ வாழ்த்துக்கள் ஏகன். ஓகே ஓகே ஓகே. சோ அது எல்லா கங்க்ராட்ஸ் போயிட்டு வரதா? சீரியஸ்லிங்க, என்கிட்ட இவங்க மாட்டல, இந்த 4 பேர் கிட்ட தான் நான் மாட்டிருக்கேன். வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய ஃபன்னான கேண்டீனான மொமெண்ட்ஸ் உங்களுக்காக பாக்கி இருக்கு. அதெல்லாம் நீங்க பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக், ஓகேவா? சோ செத்து போன அப்பாக்காக ரிவெஞ்ச் எடுக்கிறாரு பையன். கடைசியா அப்பா சாவவே இல்லை. ஓகே, அவ்வளவுதான். இதான் சொன்னேன், இது அதுதான். ஓகே, புரிஞ்சிருச்சா? கொஸ்டின் சொல்லுங்க நீங்க. செத்து போன அப்பாக்கு பையன் தான். பையன். ஃபாதர் டைடு, சன் இஸ் டேக்கிங் ரிவெஞ்ச். நீங்க ரிப்பீட் பண்ணது சொல்லுங்க, அது தெரியும். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? என்ன படம்னு ஏதாவது கெஸ் பண்ண முடியுதா? பையன் செத்து அந்த மாதிரி படம் இருக்கு. அந்த மாதிரி படம் இருக்குல, பையன் செத்தா அது இருக்கு. அத சொல்லுங்க, நான் அத சொல்றேன். பையன் செத்த கதையை சொன்னீங்கன்னா உங்க கேள்விக்கு பதில் கேள்வியா இருக்கும். ஓகேங்க. ஆக்சுவலா தெலுங்குல இந்த மாதிரி படம் பார்த்தேன். கூடாச்சாயன்னு ஒரு படம் வந்திருக்கு தெலுங்குல. உங்களுக்கு தெரியாதுன்றத அதை சொல்றேன். அபிஷேக்னு ஒரு இருக்காரு. ஓகே, அதுல வந்து ஒரு படம் வந்திருக்கு. என்னன்னா இதேதான், அவங்க அப்பா வந்து இறந்து போயிருப்பாருன்னு நினைச்சு அவர் வந்து ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருப்பாரு. கடைசியா பார்த்தா அவங்க அப்பா வந்து இறந்திருக்க மாட்டார். அந்த மாதிரி ஒரு கூடுவாங்க தெரியாது. இனி போய் பாப்பேன். அப்பா இறக்க மாட்டார், இறந்துடுவாரு. தெரியல, இல்ல அந்த கதையில சாரி அப்பா இறந்து கன்ஃபியூஸ் பண்ணி. ஓகே ஓகே, உங்களுக்கு ஏதாவது தோணுதா? இது வந்து படம் பேர் என்ன லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆயிருக்கு? சூப்பர். நான் சொன்ன க்ளூ பெரிய இன்டெலிஜென்ட் க்ளூ, அது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அதனாலதான் யோசிக்கிறேன் என்ன க்ளூ கொடுக்கறது அப்படின்றது. இல்ல நீங்க சொன்னதுல நிறைய படம் இருக்க மாதிரி இருக்கு. ஸ்பெசிஃபிக்கா நீங்க மைண்ட்ல, அதனால அந்த கேமுக்குள்ள ஒரு சேலஞ்ச் இருக்கணும்ல, அதனாலதான் வச்சது. இந்த க்ளூ சொன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. அதுதானே கேக்குறது. இது வந்து நான் பவ்யா மாதிரியே சொல்றேன். இது வந்து ஒரு ஹிந்தி படம். இந்தியா? தமிழ் படம், பட் ஹிந்தி மாதிரி. அப்பா பவ்யா, நீங்க சொன்ன ஆன்சர் தான். ஆரம்பத்துல இருந்து ஒண்ணு சொல்லிட்டு இருந்தாலும், நான் சென்னையில தான் பிறந்தேன், ஆனா எங்க அம்மா அப்பா நார்த் இந்தியானால இதுதான் இந்த படம். இதுதான் க்ளூ. பவ்யா
உங்களோட பர்த் தான் இந்த குழுவே. படம் பேர படம் பேர் என்ன